சிறுதானியங்கள் இப்போ சமீப காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. எதை எடுத்தாலும் பொங்கல், இட்லி, தோசை, சாதம், உப்புமா அப்படின்னு எதை எடுத்தாலும் சிறுதானியத்தில் செஞ்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த சிறுதானியத்தை சில குறிப்புகள் முக்கியமாக நம்ம கவனமாக பயன்படுத்தினா தான் அதனுடைய முழு நன்மை நம்ம உடம்புக்கு கிடைக்கும். எப்பயுமே சிறுதானியத்தை ஊற வச்சு தான் பயன்படுத்தணும். குறைஞ்சது 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தான். எந்த ரெசிபி நீங்கள் பண்ணாலும் அதுக்கு நம்ம சிறுதானியத்தை ஊற வச்சு தான் பண்ணணும். அதே போல் எல்லா சிறுதானியத்தையும் ஒரே டைமில் சேர்த்து பண்ணுறது உசிதமல்ல. 1-2 சிறுதானியங்கள் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். சிறுதானியத்தை ஊற வச்சு பயன்படுத்தணும். அதே போல் புளிக்க வச்சு பயன்படுத்தவே கூடாது. மாவு புளிக்க வச்சு, சிறுதானியத்தை புளிக்க வச்சு நம்ம பயன்படுத்தினோன்னா அந்த சிறுதானியத்தினுடைய முழு நன்மைகள் நமக்கு கிடைக்காம போயிடறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு டாக்டர் ஆராய்ச்சி பூர்வமாக நமக்கு சொன்ன கருத்தை தான் நான் இங்கே பகிர்ந்திருக்கேன். இந்த சிறுதானியத்தை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு அடை செய்ய போகிறோம். இந்த சுவையான அடை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய இந்த அடையில் 2 வகை பார்க்க போகிறோம். இனிப்பு அடை, கார அடை பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திட்டு வந்துடுங்க. ரெசிபி பார்த்துடலாம். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சிறுதானியத்தை பயன்படுத்தி 2 விதமான அடை செய்ய போகிறோம். 2 சுவையில் செய்ய போகிறோம். இனிப்பு அடை, கார அடை. 2க்கும் மாவு ஒன்று தான், சுவை தான் வேறு. நான் கோதுமை எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே அளவில் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் கோதுமை, பஞ்சாபி கோதுமை, சம்பா கோதுமை எது வேணாலும் எடுத்துக்கலாம். கவனி அரிசி ஒரு 50 கிராம். இது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் தரமான கவனி அரிசி. சாமை அரிசி ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாம் சம அளவு. கருப்பு உளுந்து ஒரு 50 கிராம். கருப்பு கலரில், டார்க் கலரில் இருக்கிறது எல்லாமே உடம்புக்கு நல்லது. அதனால் கவனி அரிசி, கருப்பு உளுந்து தோலோட. தெனை அரிசி அதே மாதிரி 50 கிராம். இட்லி அரிசி 50 கிராம். இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் மாப்பிள்ளை சம்பா கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே அளவு கப்பில், ஒரே கப்பு. நீங்கள் கப்பில் எடுத்திங்கன்னா ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துடலாம். இந்த கருப்பு உளுந்து அப்படியே நம்ம போடுறதுனால நிறைய உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. கருப்பு உளுந்து வேண்டாட்டி வெந்தயம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு பதிலாக. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டேன். ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம மாவாக எடுக்க போகிறோம். நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இதில் 2 விதமான அடை செய்ய போகிறோன்னு சொன்னோம். இனிப்பு அடை, கார அடை செய்ய போகிறோம். இது ஊறினதுக்கு அப்புறம் மாவை நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் சரி, கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, இது ஊறட்டும். ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லா ஊறிடும். கார அடைக்கு 2-3 காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், சோம்பு, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. சீரகம் அதே அளவு எடுத்துகிட்டு ஒரு 3 வரமிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். சிறுதானியம் ஊறத்துக்குள்ளே இதையும் ஒரே டைமில் ஊற வச்சிட்டோன்னா இதுவும் நல்லா ஊறிடும். அரைக்கும் போது உங்களுக்கு பேஸ்ட்டு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அதனால் ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா பிசைஞ்சு பார்க்கும்போது அந்த தோல் நல்லா வருது. உளுந்தில் இருக்க தோல் கலண்டு வருது. அந்த அளவுக்கு ஊறிடுச்சு. இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இது சீக்கிரமாக அரைப்பட்டுரும். நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் சரி, இது சீக்கிரமாக அரைச்சிடும். அதனால் அந்த ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா குறப்பாக அரைச்சிருக்கோம். நம்ம அடக்கி பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அரைக்க வேண்டியது தான். அதுக்கிடையில் ஒரு 3-4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு வேண்டாட்டி இஞ்சி கூட எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இஞ்சியோ பூண்டோ சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிற நேரத்தில் அதுவும் ஒரே டைமில் அரைப்பட்டுரும். இதை அரைச்சி எடுத்துட்டோம்னா அது ரெடி ஆகிடும். அதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ மாவும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கணும். இந்த அளவு அரைச்சிட்டோம்னா போதும். ரொம்ப நைஸாக வேணுங்கிறதில்ல. குறப்பாக அரைச்சி நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பவுலில். இது நம்ம புளிக்க வைக்கக்கூடாது. உடனே தான் செய்ய போகிறோம். நம்ம இது சிறுதானியம் சேர்த்துருக்கிறதுனால புளிக்க வைக்கலை. இது ரொம்ப சுவையாக சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பருப்படையை விட கூட இது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. நான் 2 பவுலில் மாற்றிக்க போகிறேன். ஒரு பவுலில் இருக்கிறது இனிப்புக்கும், ஒரு பவுலில் காரத்துக்கும் வச்சுக்க போகிறேன். நான் இனிப்புக்கு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு அச்சு வெல்லம் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த ஊற டைமில் ஊற வச்சோம் இல்லையா 2 மணி நேரம், அதுக்கடையில் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கையில். ஒரு அச்சு வெல்லம் எடுத்து லேசாக தண்ணி தொளித்து கரைச்சி வச்சுருக்கேன்.
கரைச்சி வடிகட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சோண்டு இனிப்பும் நிறைய காரமும் செய்ய போகிறேன். இனிப்பு வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்கு அளவாக கொஞ்சோண்டு தான் செய்ய போகிறேன். அதனால் இதுக்கு ஒரே ஒரு அச்சு வெல்லம் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு சேர்த்து கலந்துட்டு நம்ம சுட்டு பார்க்க போகிறோம். நம்ம இனிப்பு பத்தலைன்னா தான் பாக்கி சேர்த்துக்கணும். நிறைய இனிப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக அளவளவாக சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. இதுக்கு துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் சேர்த்தும் போது உங்களுக்கு அந்த சுவை இன்னும் கூட்டி கொடுக்கும். கொஞ்சோண்டு ஏலக்காய் அந்த இனிப்புக்கு எப்பயுமே ஏலக்காய் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தோன்னா அந்த இனிப்போட சுவை வந்து உங்களுக்கு கொஞ்சம் என்ஹான்சிங்காக இருக்கும், தூக்கலாக இருக்கும். கொஞ்சம் ஏலக்காயும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கலாம். மாவு கெட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றினாவே வெல்லம் போட்டது ரொம்ப நீர்க்காயிடும். அதனால் கெட்டியாக வச்சே ஊற்றிக்கலாம். அடுத்ததாக கார அடைக்கு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணின பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டேன். அதை அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை உங்கள்கிட்ட எது இருக்கோ அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய், இதுக்கும் தேங்காய் கொஞ்சோண்டு போடணும். தேங்காய் சேர்க்கும் போது அந்த சிறுதானியத்தினுடைய சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய், சோம்பு, சீரகம் எல்லாமே ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இப்போது இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப நைஸாக அரைக்கலை, ஓரளவுக்கு வர மாதிரி அரைச்சிருக்கேன். பூண்டு, இஞ்சி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சிட்டு அதையும் சேர்த்து இதில் கலந்து விட்டுலாம். இந்த சோம்பு, சீரகம், மிளகாய் இது எல்லாமே உங்களுக்கு கார அடைக்கு ரொம்ப தூக்கலாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த அடை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது ரொம்ப நேரம் புளிக்கெல்லாம் வைக்கக்கூடாது. இது கலந்துட்டு ஒரு 15-20 நிமிஷம் வேணால் வைக்கலாம். நம்ம உடனே சுட்டாவே நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு செட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே கலந்துட்டு வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம இதை சுட வேண்டியது தான். மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா இன்றைக்கி சுட்டுக்கலாம், கொஞ்சம் இருந்து அடுத்த நாள் சுட்டுக்கலாம். ஆனால் புளிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ரிப்பீட்டடாக சிறுதானியம் பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய முழு நன்மை நம்ம உடம்புக்கு கிடைக்காது. சிறுதானியத்தில் அடை ஃபார்மில் செய்யும்போது எல்லா ஃபார்ம், அதாவது உங்களுக்கு பொங்கல், கொழுக்கட்டை அந்த மாதிரி எத்தனை ஃபார்ம் செஞ்சாலும் இந்த அடை வந்து ஒரு தனி சுவை, அற்புதமான சுவை. இந்த அடை மாவு முளைக்க வச்ச சிறுதானியத்தை அடை மாவாக தயாரித்து செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும். நான் அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். சிறுதானியத்தில் முளைக்க வச்ச மாவு கலந்த ஹெல்த் மிக்ஸும் கிடைக்கும், தனித்தனியான மாவும் உங்களுக்கு கிடைக்கும். கம்பு மாவு, ராகி மாவு அந்த மாதிரி தனித்தனியாக முளைக்க வச்சதும் கிடைக்கும். எல்லாமே கலந்த ஹெல்த் மிக்ஸாகவும் கிடைக்கும். இது நிறைய பயன்கள், இதை வச்சு நிறைய செய்யலாம். அந்த இப்போ கல் சூடு பண்ணிட்டேன், நல்லா சூடாகிடுச்சு. இனிப்பு அடை நான் முதல்ல செய்ய போகிறேன். அதுக்கு அடை வந்து சின்னதாக தான் போடணும், ரொம்ப பெருசாக போடணுங்கிறதில்ல. சின்னதாக போடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கரண்டி எடுத்து அப்படியே தேய்ச்சி விட்டுடலாம். ரொம்ப அதிகம் தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தேய்ச்சிட்டு நெய் சேர்த்துக்கோங்க. இனிப்பு அடைக்கு நெய் சேர்த்து சுட்டோன்னா ரொம்ப சுவை நல்லாயிருக்கும். இந்த இனிப்பு சிறுதானிய அடை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். எல்லாருக்குமே பிடிச்சமானதாக ஒரு சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால இந்த சிறுதானியம், வெல்லம், தேங்காய், ஏலக்காய் இது எல்லாமே சேர்ந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது முறுமுறுன்னு வேக வைக்கவும் உங்களுக்கு நல்லாவே முறுமுறுன்னு வரும். அதனால் இந்த மாதிரி அடை செஞ்சு பாருங்கள். நீங்கள் திக்காக வேணால் திக்காக ஊற்றி எடுத்துக்கலாம், கொஞ்சம் தின்னாக வேணாலும் தின்னாக ஊற்றிக்கலாம். வெல்லம் மட்டும் கரெக்டாக இருக்கணும், ஜாஸ்தி இருந்ததுன்னா எடுக்க வராது. அதனால் இனிப்பு பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா செவந்த அழகாக வந்துருச்சு. சூப்பராக இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இனிப்பு அடை சுட்டுட்டு இதில் கொஞ்சம் வெண்ணெய் மேலே வச்சு நம்ம பரிமாற போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்தாலுமே இதே மாதிரி சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். சிறுதானிய அடை நம்ம கவுனரிசி, கருப்புளுந்து பயன்படுத்தினதுனால கலர் உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். உங்களுக்கு கலர் இன்னும் பிரைட்டாக வேணும்னா கவுனரிசியினுடைய அளவை குறைச்சிட்டு வேறு அரிசியினுடைய அளவை கொஞ்சம் கூட்டிக்கலாம். இது நம்ம இஷ்டம்தான். இந்த மாதிரி செய்யும்போது சாஃப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக நம்ம கார அடை செய்ய போகிறோம். இது நல்ல காரமாக இருக்கும். இந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேரும்போது இந்த அடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சைட் டிஷ் வேணுங்கிறதுல நீங்கள் வந்து தொக்கு, புதினா சட்னி அந்த மாதிரி ஏதாவது தேங்காய் சட்னி இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து தொக்கும் புதினா சட்னியும் வச்சு தான் பரிமாற போகிறேன். இந்த தொக்கோட ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தொக்கு 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுருந்து வெளியில் வச்சுருந்தே பயன்படுத்தலாம். இந்த மாதிரி அடையை நம்ம சுட்டுட்டு
திருப்பி போட்டு நல்லா முறுமுறுன்னு வேக வச்சுக்கோங்க. நல்லா செவக்க வெந்துடுச்சு. நீங்கள் லேசாகவும் சுடலாம், கனமாகவும் சுடலாம், அது உங்கள் விருப்பம்தான். இதே மாதிரி எல்லா அடையும் சுட்ட எடுத்துக்க போகிறேன். கார அடை வந்து ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும். தோசையெல்லாம் தோற்று போகும், அந்த அளவுக்கு சூப்பரான கார அடை ஊற வச்சு அரைச்சி உடனே சுட போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி புதினா சட்னியும் தொக்கும் சேர்த்து பரிமாற போகிறேன். சுவையான இந்த சிறுதானிய அடை வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது சட்டுன்னு செஞ்சிடலாம், புளிக்கெல்லாம் வைக்கவே வேண்டாம். இந்த கார அடையினுடைய காம்பினேஷன் இந்த காரத்தொக்கு, இந்த மிளகாய் தொக்கு, இந்த காம்பினேஷனில் நான் இன்றைக்கி பரிமாற போகிறேன். சிறுதானியத்தை வச்சு உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபி தெரிஞ்சதுன்னு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட அனுபவத்தையும் இதோட சுவையும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவை ரசிக்கலாம் வாங்க.